பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய மாதத்திற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வருஷத்தின் 5வது மாதமான மே மாதத்துக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளை காண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். முதலாம் நாளுக்காக தேவனுக்கு நன்றி 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 அப்பா. அப்பா பிதாவே, எங்கள் மீறுதல் குறை குற்றங்களை மன்னிங்கப்பா. இயேசுவின் இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துங்க. எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யெகோவா தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்பவரே உமக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ஷாலும் சமாதானம் அளிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ஷம்மா தம் சமூகம் அளிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம், யெகோவா நிசி எங்கள் ஜெயக்கொடியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், யெகோவா எலியோன் உன்னதமான கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ருஹி எங்கள் மெய்ப்பரானவரே உமக்கு ஸ்தோத்திரம், யெகோவா சித்கேனு நீதியாயிருக்கிற கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம், யெகோவா சபையோத் சேனைகளின் கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம், யெகோவா மிகாதீஸ் பரிசுத்தமாக்குகிற கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ரப்பா சுகமளிக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ஒசேனு உருவாக்குகிற கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம், யெகோவா எலோஹீனு எங்களுடைய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், யெகோவா எலுஹா உம்முடைய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், யெகோவா எலோஹே என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், எலோஹீம் எங்கும் நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், எல் ஷடாய் சர்வ வல்லமை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம், யூதா கோத்திரத்து சிங்கமே உமக்கு ஸ்தோத்திரம், ஈசாயின் அடிமரமே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களுக்காக அந்த பூமிக்கு வந்த தெய்வகுமாரனே உமக்கு ஸ்தோத்திரம், எல்லா மனுஷருடைய பாவங்களை சுமந்து தீர்த்த தெய்வாட்டுக்குட்டியே உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய பரிசுத்த மரணத்து நிமித்தமாக பிசாசன் கிரியைகளை அழித்து அவன் தலையை சிலுவையில் நசுக்கினீரே உமக்கு ஸ்தோத்திரம், மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம், 3வது நாளில் உயிரோடு எழுந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம், இன்றும் ஜீவித்திருக்கிற மக்கு ஸ்தோத்திரம், எங்களுடைய குரலுக்கு சத்தத்துக்கு அழுகுரலுக்கு உடனே நீங்க பதில் செய்பவரே மக்கு ஸ்தோத்திரம்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. அதிசயங்களை செய்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்தமானவரே மக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள வசனத்திற்காக ஸ்தோத்திரம், குறைவற்றவும் வேதத்திற்காக ஸ்தோத்திரம், ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறவும் வேதத்திற்காக ஸ்தோத்திரம், பேதைகளை ஞானியாக்குகிறவும் வேதத்திற்காக ஸ்தோத்திரம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போன்றவும் வேதத்திற்காக ஸ்தோத்திரம், ஆவியும் ஜீவனும் உள்ளம் வசனத்திற்காக ஸ்தோத்திரம், என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கும் வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் ஒழிந்து போகாதவும் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருப்பதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும் என்றீரே மக்கு ஸ்தோத்திரம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்றவரே மக்கு ஸ்தோத்திரம், வழுவாதபடி எங்களை காப்பவரே மக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய ரகசிய வருகை எங்கள் கண்கள் யாவும் காணப்போவதற்காக மக்கு ஸ்தோத்திரம்பா. உம்முடைய வருகையிலே நீர் எங்கள் எடுத்துக்கொள்ளப்படும் மகா பாக்கியத்துக்காக நன்றி செலுத்தீரோம் ஆண்டவரே. உமக்கே துதிகான மகிமை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. அமீன், ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட அதிசயம் செய்கிறவர் என்கிற தலைப்பின் கீழ் வருகிற வாக்குத்தத்தங்களை விசுவாச அறிக்கையிட்டு ஜெபிப்போம். மீகா 7:15, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அமீன் என் தகப்பனே, எங்களுடைய வாழ்நாட்களில் எல்லாம் ராஜா அப்பா, நீங்கள் செய்கிற அதிசயங்களை நாங்கள் காணவும் நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. பரிசுத்தம் உள்ள தெய்வம், நீங்கள் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரிக்க வேண்டுமானால் நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக பரிசுத்தரை போல நாங்களும் பரிசுத்தமாக இருக்கும் பொழுது மாத்திரமே உங்களுடைய அதிசயங்கள் அற்புதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எங்களை தகுதிப்படுத்துவீராக. இந்த நாளிலே எங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துவீராக. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அதிசயங்களை காணத்தக்கதான கிருபை தாங்கப்பா. நன்றி ஆண்டவரே. யாத்திராகமம் 34:10, இதோ நான் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். ஆமீன் என் தகப்பனே. ஆவியானவரே, நாங்கள் உம்முடைய சாட்சியாய் இருக்க வேண்டும் என் தகப்பனே. ஆமீன் அப்பா. மற்ற பிள்ளைகளை பார்க்கிலும் ஆண்டவரே, உம்மை நம்பியிருக்கிற பிள்ளைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே தகப்பனே சிறந்திருப்பவர்களாக உம்முடைய சாட்சியாய் இருக்க வேண்டுமானால் தகப்பனே ஒரு வித்தியாசம் உண்டு. ஆமீன் தகப்பனே. ஹல்லேலூயா. எல்லா ஆபத்துகள் மோசத்திலிருந்தும் எங்களை நீங்களாக்கி
ரட்சிக்கிற தேவன் என்று நாங்கள் சாட்சி சொல்லி கொண்டிருக்கிறோம். உம்முடைய ஆலயத்தில் நாங்கள் அதை பறைசாற்றி கொண்டிருக்கிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே, மக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. தொடர்ந்து உம்முடைய சாட்சியால் நாங்கள் நிறுத்தத்தக்கதான கிருபை தாங்க ஆவியானவர் எங்களை பலப்படுத்துங்கப்பா. தகப்பனைகளை எடுத்து பயன்படுத்துவீராக. உம்முடைய திருநாம மகிமை அடையட்டும். நன்றி ஆண்டவரே. யோபு 5:9. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஹல்லேலூயா ராஜா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத அதிசயங்கள் எங்கள் வாழ்க்கையில் நீ செய்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, இது நடக்குமா என்று நாங்கள் நினைக்கும் பொழுது கர்த்தாவே, அந்த காரியங்களை வாய்க்க செய்கிற தேவன், அற்புதத்தை செய்கிற தேவன், அதிசயத்தை செய்கிற தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்கள் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நன்றி. சங்கீதம் 40:5. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். ஆமீன். என் தகப்பனே, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவன் நீர் அப்பா ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த தேவன். ஆவியானவரே அப்பா பிதாவே, இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது, உம்முடைய கரத்தின் சிருஷ்டிப்பை நாங்கள் பார்க்கும் பொழுது தகப்பனே அதிசயித்து போகிறோம் ராஜா. ஹல்லேலூயா ஆவியானவரே. ஆமீன். அந்த சராசரங்கள் இருக்கிற நீர் உருவாக்கி இருக்கிற சூரியன், சந்திரன், சகல நட்சத்திரங்களை நாங்கள் பார்க்கிறோம் என் தகப்பனே. ராசி பலன்களை நாங்கள் பார்க்கிறோம் என் தகப்பனே. அவை அனைத்தையும் ஆண்டவரே அப்பா பிதாவே நூலை போல நீர் கட்டி தொங்க விட்டு கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே, அது விழுந்து போகாதபடி நீர் காத்து கொண்டிருக்கிறீரப்பா தகப்பனே. ஹல்லேலூயா ராஜா. அது எங்கள் மீது விழாதபடி இம்மட்டும் காத்து கொண்டிருக்கிறீரப்பா. அதிசயமான உம்முடைய கிரியைக்காக நன்றி. உம்முடைய கரங்களுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. நீங்க சொல்லது ஆகும். அது நிற்க சொல்லும் போது நிற்குமே தகப்பனே. உமக்கு நன்றி. உம்முடைய கட்டளைகள் எல்லாம் மிகவும் வியந்து பார்க்கத்தக்கது. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். உம்முடைய கட்டளைகளுக்கு எல்லாமே ஆண்டவரே அப்பா இந்த சிருஷ்டிப்புகள் எல்லாம் கீழ்ப்படுகிறதே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. அது தன் இடத்தை விட்டு அசையாதபடி நிலையான இடத்தை நீர் அதுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் வியந்து பார்க்கத்தக்கதான் அதிசய கிரியைகளை நீர் செய்தமைக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. உம்முடைய யோசனைகள் மகா ஆழமானவைகளாய் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உம்மிடம் ஆலோசனை கேட்கும் பொழுது தகப்பனே அழகாய் நீர் வழிநடத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. ஆமீன் அப்பா. பிறர் வியந்து பார்க்கத்தக்கதாக ஆலோசனைகள் வாழ்க்கையில் நீர் கொடுத்து வழிநடத்துவதற்காக நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. அதிசயம் செய்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 72:18. இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரே அதிசயங்களை செய்கிறவர். ஆமீன் தகப்பனே, மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சங்கீதம் 77:11. கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன். உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். ஆமீன் என் தகப்பனே. ஹல்லேலூயா ராஜா. இஸ்ரவேல் ஜனங்களை நீர் எவ்வளவாய் வழிநடத்தி வந்தீர் என் ஆண்டவரே. அப்பா, அடிமத்தன வாழ்விலிருந்து அதிசயமாய் வழிநடத்தி வந்தீரப்பா தகப்பனே. அங்கிருந்து புறப்பட்டு வரும்பொழுது வரைக்கும் என் ஆண்டவரே அப்பா பிதாவே, அவர்கள் கால்களுக்கு வலி இல்லை தகப்பனே. அவர்கள் போட்டிருந்த உடை கிழிந்து போகவில்லை. அவருடைய பாதரட்சை கிழிந்து போகவில்லை. அவங்க வளரும் பொழுது அந்த உடைகளும் பாதரட்சியும் கூட வளர்ந்ததே தகப்பனே. நீர் அதிசயங்களை செய்கிற தேவன். வனாந்தரத்தில் அதிசயங்களை செய்த கர்த்தர் ஆண்டவரே. மன்னாவை நீர் அருள் செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். தூதருக்கு அருளும் மன்னாவை ஆண்டவரே எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீர் அருள் செய்தமைக்காக நன்றி அப்பா. மாமீன் தகப்பனே. வனாந்தரத்தில் நீரூற்றுகளை உருவாக்கின தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாகம் என்று ஜனங்கள் ஆண்டவரே கண்ணீரோடு பரிதவிக்கும் பொழுது கர்த்தாவே அப்பா பிதாவை தண்ணீர் நீரூற்றி உருவாக்கின தேவனே மக்கு ஸ்தோத்திரப்பா. 10 வாதைகளின் நிமித்தமாக ராஜா தகப்பனை இஸ்ரவேல் ஜனத்துக்கும் எகிப்தியருக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணின அதிசயத்தக்க தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என் தகப்பனே. ஹல்லேலூயா ராஜா. இன்றும் நாங்கள் அந்த கட்டளைகள் அப்பா அந்த நியமங்கள் நீங்க வழிநடத்தி வந்த பாதைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் வியந்து பார்க்கிறோம் தகப்பனே. ஆச்சரியம் அதிசயம் உண்டாயிருக்கிறது தகப்பனே மக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்று இஸ்ரவேல் ஜனத்தை நாங்கள் பார்க்கும்பொழுது ஒரு சிறு தேசமாக இஸ்ரேல் அப்பா உம்முடைய சொந்த ஜனம் ஆமீன் தகப்பனே. சுற்றி இருக்கிற நாடுகள் எல்லா ஆண்டவர் மிகவும் வல்லமையுள்ளதா இருக்கிறது. ஆனாலும் இஸ்ரேலை தொடர்றதுக்கு எந்த அதிகாரத்தையும் ஆண்டவரே எந்த தேசத்துக்கும் நீங்கள் கொடுக்காமல் நீர் பாதுகாத்து கொண்டிருக்கிறீரே ஆண்டவரே. வியக்கத்தக்க ஒரு அதிசயம் என் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரம் அவர்கள் மீது இருப்பதை ஆண்டவரே உலக நாடுகள் எல்லாரும் பார்த்து கொண்டு வியந்து கொண்டிருக்காங்க அப்பா. இது தேவனுடைய கரம் ஆமீன் தகப்பனே. உமக்கு நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அந்த வல்லமையின் கரம் எங்களோடும் இருப்பதற்காக ஆண்டவரே நாங்கள் மகாபாக்கியம் பெற்றிருக்கிறோம் ராஜா. உம்முடைய பரிசுத்த கண்கள் எங்களை நோக்கி இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆமீன் தகப்பனே.
அப்பா, எல்லா ஜனங்களுக்கும் உடைய அதிசயத்தை காண செய்யுங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. அதிசயங்களை செய்யுங்க ஏசப்பா. உம்முடைய சாட்சிகள் உருவாகட்டும் என் ராஜா. அநேக சாட்சியாளர்கள் எழும்பட்டும் என் தகப்பனே. நன்றியப்பா, நன்றியப்பா. அப்படி திருநாமம் எல்லா இடங்களிலும் மகிமை அடைவதாக. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த மாதம் முழுவதும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். 1ஆம் தேதி முதற்கொண்டு 31ஆம் தேதி வரைக்கும் தகப்பனே, நீர் எங்களை ஆட்கொள்ளுங்க. எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ஊழியத்தின் பாதைகளில் எல்லாம் உம்முடைய ஆலோசனைகள் மாத்திரம் உண்டாகட்டும். நீங்க சொல்லுகிறபடி நாங்கள் செயல்பட வேண்டும் என் ஆண்டவரே. உடல் சோர்வோ அசதியோ எங்களை மேற்கொள்ளாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா தகப்பனே. உற்சாகத்தினால் நிரப்புங்க தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த வெயில் கடுமையான உஷ்ண காலத்துல ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த மே மாசத்துல அதிகமான வெயில் இருக்கும். ஆனாலும் தகப்பனே, ஒரு ஆசீர்வாதமான மழையை தேவன் எங்களுக்கு கட்டளையிட்டீர். ஆனால் தகப்பனே அப்பா, இந்த உஷ்ணத்தை நாங்கள் காப்பாற்றப்பட முடியும் ராஜா. தகப்பனே, ஸ்கின் டிசீஸ் வராதபடி காத்துக்கொள்ளுங்க. எந்த தொற்று வியாதி வராதபடி காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு குழந்தைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வயது முதிர்ந்தவர்களை காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. தகப்பனே, வேலைக்கு போறவங்க வரவங்களை எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்க என்ன ஆண்டவரே. அப்பா பிதாவே, நான் உட்கொள்கிற உணவு தண்ணி எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா பிதாவே, ஒவ்வொருவருக்கும் நல்ல ஒரு எச்சரிக்கை கொடுங்க ஏசப்பா. அமீன் ஆண்டவரே. குறிப்பிட்ட நேரம் மாத்திரம் வெளியில போய் வரத்தக்கதான கிருபை தாங்க. கடினமான உஷ்ண காலத்துல நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பூமி குளிர்ச்சியாகத்தக்கதாக ஒரு ஆசீர்வாதமான மழையை தாங்க ஏசப்பா. தகப்பனே, இறங்குவீராக திரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என் ராஜா. மனம் இறங்கியறலும். உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இவ்வேளையில ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கர்த்தர் வேலை அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லா தீமைகளுக்கும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பமுடைய அதிசயத்தை அற்புதத்தை காண கர்த்தாவை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி அருளும் ஆண்டவரே. எக்ஸாம் எழுதின பிள்ளைகளுக்கு நல்ல ரிசல்ட் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே. ஃபீஸ் கட்ட வேண்டிய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட அருள் செய்யுங்கப்பா தகப்பனே. மக்கு நன்றி நன்றி நன்றி. உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும் அப்பா தகப்பனே. தேவாதி தேவனாக உம்மை நோக்கி பார்க்க கர்த்தாவே நீங்க கிருபை தர வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, இறங்குவீராக. எல்லா தீட்டுகள் அருவருப்புகள் தேசங்களை விட்டு வெளியேறி ஆண்டவரே ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும் என் ராஜா. அப்பா பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, உம்மை நோக்கி பார்க்க வேண்டும். எங்களுக்காக ஜீவனை தந்த தேவன் இப்பொழுது ராஜாதி ராஜாவாக நீர் வரப்போகிறேன் ஆவியானவரே. உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்க கிருபை தாங்கப்பா. ஆமீன் என் ஆண்டவரே. உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கும்படியாக ஜீவ பலியாக நீர் வந்தீர் ஆண்டவரே. 2000 வருடங்களுக்கு முன்பதாக வந்தீர் ஆண்டவரே. இப்பொழுது நீ வரும்பொழுது நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாக நீ வரப்போகிறீரப்பா தகப்பனே. அந்த நேரத்தில் எந்த பாவத்தையும் நீங்க பார்க்க மாட்டீங்க, நீங்க இரக்கம் காண்பிக்க மாட்டீங்க தகப்பனே. அப்பா, நீ நியாயம் செய்கிற தேவனாய் வரும்பொழுது இறைச்சலுள்ள தேவனாய் நீர் வருவீர் ஆண்டவரே. அப்பா, கோபத்துக்கு முன்பதாக நாங்கள் நிற்கவே முடியாது என் ராஜா. இப்பொழுதே அப்பா, குமாரனுடைய பாதத்தை நாங்கள் முத்தம் செய்கிறோம் என் ஆவியானவரே. அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் மன்னித்து இரக்கம் பாராட்டுங்க என் தகப்பனே. இந்த கிருபையாய் ஜீவனை கொடுத்திருக்கீங்க ஏசப்பா தகப்பனே. இந்த அக்கினி கடலுக்கு போகாதபடிக்கு நித்திய காலமாக தேவ சமூகத்தில் நாங்கள் வாசம் பண்ண அனுகிரகம் புரிய வேண்டும் ஜெபிக்கிறோம். உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். இந்த நாள் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் தெய்வத்தின் கரம் எங்களோடு இருந்து வழிநடத்த போவத அதிசயமான கரத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்திலும் கூட நம்முடைய ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள், தீர்க்கதரிசிகள், வேத ஆசிரியர்கள், விசுவாச குடும்பங்கள், பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஜெபிக்கிற பிள்ளைகள், சாமக்கார ஜெப வீரர்களை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரை. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லாம் வல்ல மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.